நம்முடைய இசைத்தொப்பு நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு சென்று வரலாம். வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக கிருத்திகா. விரைவுச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பாலஸ்தீன நகரமான ரமல்லா சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் பாலஸ்தீன அதிபர் யாசிர் அரஃபத் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். இந்திய பிரதமர் ஒருவர் பாலஸ்தீனம் சென்றிருப்பது இதுவே முதல் முறையாகும். பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாசுடன் பிரதமர் மோடி பேச்சு நடத்த உள்ளார். பாலஸ்தீனத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஓமன் நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். பயங்கரவாதத்தை வேருடன் அழிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் இதுபோன்ற செயலை அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பயங்கரவாத முறியடிப்பு நடவடிக்கைகள் குறித்து புதுதில்லியில் இன்று அமைச்சகத்தில் அவர் ஆய்வு செய்ததாக உள்துறை அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி கிடைப்பதை தடுக்கவும் கள்ள நோட்டுகள் புழக்கத்தை தடுக்கவும் ஒருங்கிணைந்த நடவடிக்கையை செயல்படுத்த அதிகாரிகளிடம் அவர் வலியுறுத்தினார். ஜம்முவின் சுஜ்வானில் இன்று காலை தீவிரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 4 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராணுவ முகாம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் 6க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் AR பீரி தெரிவித்துள்ளார். அரசின் நிதிநிலை அடுத்த நிதியாண்டுக்குள் திருப்திகரமாக இருக்கும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய குழு இயக்குநர்களிடையே உரையாற்றிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை அதிகரித்து வருவது குறித்து உடனடியாக கவலை அடைய தேவையில்லை என்று கூறினார். தமிழகத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 12 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இத்தொகை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இன்று காலை தொடங்கி நடந்து வருகிறது. 340 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இந்த தேர்தலில் 8325 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 1,58 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய 65,000 காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஜோஹன்னஸ்பர்க்கில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. 6 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடரில் ஏற்கனவே நடந்த 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று இந்திய அணி 3-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்திய அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.